ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேக் தாங்க பண்ண போறோம். அதுவும் எதுலன்னு பாத்தீங்கன்னா ரவையை வச்சு கேக் பண்ண போறோம். பாருங்க இந்த கேக்கு எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருக்குதுன்னு. இந்த டேஸ்டியான ரவா கேக்கு தான் இன்னைக்கு நாம ப்ரிப்பேர் பண்ண போறோம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குதுன்னு. இப்ப வாங்க இந்த ரவா கேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாத்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. pandiyanaatusamayal சேனலுக்கு இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மேலும் மேலும் உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போ வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பாத்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு கப் ரவை போட்டுக்கோங்க. இது வறுக்காத ரவை தாங்க. அதோட அரை கப் சுகர் போட்டுக்கோங்க. ஒரு கப் ரவைக்கு வந்து அரை கப் சுகர் கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு கேக் நல்லா தித்திப்பா வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இதோட அரை கப் பால். நீங்க எந்த கப்பை வச்சு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை வச்சு எல்லா பொருட்களையும் அளவு எடுத்துக்கோங்க. இதோட 1/4 கப் வந்து பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இந்த இடத்துல நீங்க பட்டருக்கு பதில் ஆயிலும் சேர்க்கலாம், நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்ல மணத்துக்காக அரை டீஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம 2 முட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை, முட்டை ஃபிளேவர் பிடிக்காது அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்க இந்த கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு 30 செகண்ட் நைஸா அடிச்சு எடுத்துட்டு வந்துட போறோம். நம்ம இன்னைக்கு பீட்டர் எல்லாம் யூஸ் பண்ணலைங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வர போறோம். பாருங்க நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்ப இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திரலாம். ஒரு 30 செகண்ட் வந்து மிக்ஸில அரைச்சா போதுங்க. ரவையும் வறுக்காத ரவை தான். பாலும் நம்ம ஊத்துனது காய்ச்சாத பால் தாங்க. அப்படியே நீங்க ரவாவே சேர்த்துக்கலாம். பாருங்க பவுல்ல மாத்தியாச்சுங்க. இப்ப வந்து இந்த ரவை 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறணுங்க. அப்பதான் நல்லா ஃப்ளஃபியா வரும் கேக்கு. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ரவை வந்து எப்படி நல்லா ஊறி இருக்குன்னு பாருங்க. பாருங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா ஊறி வந்திருக்குதுன்னு. இப்ப இதோட நாம 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சமையலுக்கு போடுற சோடா உப்பு. ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட். இப்ப இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இப்ப எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. பாருங்க நம்ம இன்னைக்கு இதுலதான் கேக் பண்ண போறோம். இந்த மாதிரி சமமா இருக்கணுங்க. அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி சமமா இருக்கணும். அப்பதான் நல்லா ஒண்ணு மாதிரி கேக் நல்லா வரும். இது இல்ல அப்படின்னா நீங்க சில்வர் பாத்திரம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சமமா இருந்தா மட்டும் போதும். இப்ப இதுல பட்டர் அல்லது எண்ணெய நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. பாருங்க நல்லா பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. நான் வந்து இதுல ஒரு பட்டர் பேப்பர் வைக்க போறேங்க. பட்டர் பேப்பர் இல்லாதவங்க லைட்டா மைதாவை தூவி விட்டுக்கோங்க. கீழே ஒட்டாம இருக்கும். இப்ப பட்டர் பேப்பர் போட்டாச்சுங்க. பட்டர் பேப்பர் மேலேயும் இந்த மாதிரி ஆயிலோ அல்லது பட்டரோ தடவிக்கோங்க. இப்ப நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச அந்த ரவையை இதுல சேர்த்துடலாம். இப்ப இதை வந்து இந்த மாதிரி நல்லா பபிள்ஸே இல்லாம தட்டி விட்டுக்கோங்க. இப்ப கேஸ்ல ஒரு கனமான கடாய் வச்சிருக்கிறேங்க. கடாய்க்கு பதில் நீங்க குக்கர்லயுமே இந்த கேக் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கேக் குக்கர்ல எப்படி பண்ணலாங்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா அதுல தெரியும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஒரு கடாயில தான் பண்ண போறோம். இந்த மாதிரி பழைய கடாயா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கடாய் நல்லா சூடாகணுங்க. இட்லி பாத்திரம் மூடி இருக்கும் பாத்தீங்களா, அதை வச்சு இந்த மாதிரி நல்லா மூடி வச்சிருங்க, ஏர் போகாத அளவுக்கு. ஒரு 5 நிமிஷம் சூடாகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணிடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரவையை உள்ள வச்சிடலாம். இது மொத்தம் ஒரு 40 நிமிஷம் பக்கம் ஆகுங்க அந்த கேக் ரெடி ஆகுறதுக்கு. நம்ம ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்ட்டு ஒரு டைம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. 10 நிமிஷம் கழிச்சு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா வந்துட்டு இருக்கு பாருங்க. உப்பி வந்துட்டு இருக்கு நல்லா. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போறேங்க. பாருங்க இப்ப கொஞ்சம் மேல நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்க டியூட்டி ஃப்ரூட்டிக்கு பதிலா நட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. இப்ப மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இன்னும் 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஓபன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளவு ஃப்ளஃபியா சூப்பரா வந்திருக்குதுன்னு. இப்ப நம்ம உள்ள எல்லாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிடலாம்.
ஒரு ஸ்டிக்கோ அல்லது கத்தியோ வச்சு இந்த மாதிரி உள்ள விட்டு பாருங்க. கத்தியில் அந்த மாதிரி ஒட்டாம வந்துச்சு அப்படின்னா உள்ள எல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து தனியாக கீழே வச்சிடலாம். இப்போ பாருங்க கீழே எடுத்து வச்சாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு. சுற்றி எல்லாம் நல்லா எலும்பி வந்துருச்சு. நம்ம லேசாக கத்தியை வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பிளேட்டில் பரட்டி போட்டுக்கோங்க. லேசாக இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதுலையும் ஒட்டவே இல்லை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க. அப்போ தான் இந்த பட்டர் பேப்பர்லாம் உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். இப்போ இதை நம்ம பரட்டிக்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். நல்லா இந்த சாஃப்டான ரவா கேக்கை செஞ்சு பாருங்க. ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பாருங்க எவ்வளோ ஒரு சாஃப்டான கேக்குன்னு. இந்த சாஃப்டான ரவா கேக்கை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் கொடுங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.